விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வீடியோஸ்லாம் ரெகுலரா தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். நான் எல்லா வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுங்க, சிலிக்கான் பேஸ்டு ஒட்டு பசை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன் வந்து சொல்றேன் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்து பண்ணி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்ரான் கம்பெனியில் வரக்கூடிய சிலிக்கவேட்னு சொல்லக்கூடிய சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட் எடுத்துக்கிட்டுங்க. அது இல்லாமல் பார்த்தோம்னா, ஒரு பனானா லீஃபு, ஒரு ஸ்பான்ஸ் பவுட்ரு, அது இல்லாமல் கொஞ்சம் வாட்டரும், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பும் எடுத்துக்கிட்டேங்க. அந்த ஃபஸ்ட்டில் வந்து கப்பில் வந்து தண்ணியை வந்து ஊற்றி ஃபில் பண்ணிட்டேங்க 2த்துலேயும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பான்ஸ் பவுடர் வந்து 2த்துலேயும் வந்து கொட்டினேங்க. ஏன் வந்து அந்த ஸ்பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய இந்த அசிபேட் ஆகட்டும், இல்லை சாஃப் ஆகட்டும், M45 இந்தமாரி இன்செக்டிசைட் ஆகட்டும், ஃபங்கிசைட் ஆகட்டும், மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா பவுடர் ஃபார்மில் தாங்க இருக்குது. இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து டேங்க்கில் ஊற்றி கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கரையாதுங்க. நான் வந்து இப்போ வந்து அதை கரைச்சி காட்டுறேங்க 2த்துலேயும் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து சரியாக வந்து கரையவே இல்லை. இது மாதிரி வந்து மருந்து வந்து தண்ணியில் சரியாக கரையாமல் இருந்துச்சுன்னா, அந்த மருந்து எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து நம்ம ரிசல்ட் வந்து நல்லா இருக்காதுங்க. கூட வந்து பார்த்தோம்னா, அது வந்து ஃபுல்லாக கரையிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்குதுங்க கரைக்கிறதுக்கு. இப்போ வந்து பாருங்க, நம்ப மைக்ரான் கம்பெனில வரக்கூடிய அந்த சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட்ட வந்து உங்க கண்ணு முன்னாடியே வந்து ஒரு ட்ராப் வந்து அதில ஊத்தி காட்டுறேங்க. அது வந்து ஊத்துனதுக்கு அப்புறம் பாருங்க, நான் எதுவுமே கலக்கவே இல்ல, எதுவுமே பண்ணலங்க. அப்படியே வந்து நேரடியாவே காட்டுறேன். அது வந்து எப்படி கரையுதுன்றத மட்டும் நீங்க ரிசல்ட்ட நேரடியாவே பாருங்க. அப்படியே உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு துகளா அப்படியே குறைஞ்சிட்டே வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இதுதான் வந்து இந்த சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட்டுடைய யூஸ்ங்க. பெரும்பாலான வந்து கடையில நான் பார்த்துருக்கேன். இந்த மாரி சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட் வந்து தனியா கரைச்சுட்டு அப்புறம் ஊத்திக்க சொல்றாங்க. அது மாரி வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாரி பவுடர் ஃபார்ம்ல இருக்க மருந்துலாம் கரையாது. அத கரைக்கிறது தாங்க வந்து இந்த வெட்டிங் ஏஜென்ட் வேலைங்க. அத நம்ம ஒரு சொட்டு டிராப் விட்டு கலக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கலக்கவே தேவையில்லங்க. நீங்களே வந்து பாருங்க, அதுவே வந்து தானா வந்து கரைஞ்சிருங்க. அதுவே வந்து பக்கத்துல இருக்கிறத வந்து நான் கலக்குறேன். ஆனாலும் வந்து பாருங்க, அந்த மருந்து வந்து கரையவே இல்ல. இதுல வந்து நான் எதுவும் பண்ணவே இல்ல. ஆனாலே வந்து ஃபுல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதுதான் வந்து இந்த சிலிக்கான் வெட்டிங் ஏஜென்ட் யூஸ்ங்க. அடுத்து பெரும்பாலான விவசாயிங்க வந்து நம்புறது என்னன்னா, இந்த ஒட்டு பசைய வந்து மழைக்காலங்கள்ல தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த அடிக்கிற மருந்து வந்து இலையில ஒட்டும், வந்து கரைஞ்சு போகாம இருக்கும். அதுவும் வந்து யூஸ் தாங்க. அது மழைக்காலங்கள்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லங்க. நம்ம வந்து எல்லா ஃபங்கிசைடு, பெஸ்டிசைடு இல்ல ஹெர்பிசைடு அடிக்கும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, கூட வந்து கலந்து அடிச்சோம்னா, ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாரி வந்து மருந்து வந்து ரொம்ப நல்லாவே கரையும். அது மட்டும் இல்லாம, நம்ம மருந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாதி மருந்து வந்து காத்துலயே எவாப்பரேட் ஆகி போயிடும். அந்த மாரி வந்து டைம்ல இது ஒட்டி பச யூஸ் பண்ணி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த எவாப்பரேஷன் ஆவுறது வந்து குறையுங்க. நம்ம அடிக்கிற மருந்துமே வந்து இலையில வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்க. இப்போ வந்து அந்த கரையாத இருக்கிற இது வந்து ஒரு ட்ராப் எடுத்து இந்த வாழை இலையில விட்டுருக்கேங்க. ஏன் இந்த வாழை இலை யூஸ் பண்றேன்னா, இதுல வந்து வேக்ஸ் கோட்டிங் இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால தான் வந்து இந்த வாழை இலை எடுத்துக்கிட்டேங்க. அந்த கரையாத எடுத்து எடுத்து வச்சது பாருங்க, அப்படியே முத்து முத்தா தண்ணி அப்படியே தேங்கி நிக்குது பாருங்க, கரையவே இல்ல. அதே வந்து இந்த சிலிக்கான் யூஸ் பண்ண கப்ல இருந்து ஒரு டிராப் எடுத்து விடுறேங்க. அத நீங்க பாருங்க. உங்க கண் முன்னாடியே லைவாவே எப்படி வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகுதுன்றத நீங்க பாருங்க. மோஸ்ட்லி இந்த வெஜிடபிள் கிராப்லலாம் வர சக்கிங் பெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இலைக்கு அடியில தாங்க இருக்கும். அந்த டைம்ல வந்து இந்த மாரி வெட்டிங் ஏஜென்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணும்போதோ வந்து கலந்து அடிக்கும் பட்சத்தில, இந்த இலைக்கு அடியிலே வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்க. அதனால நம்ம அடிக்கிற மருந்து வந்து பார்த்தோம்னா, ரொம்ப நல்லாவே வந்து அந்த பெஸ்ட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுதான் வந்து இந்த வெட்டிங் ஏஜென்ட்டோட யூஸ்ங்க. அடுத்து இந்த வெட்டிங் ஏஜென்ட்லயே பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 டைப் இருக்குங்க. அயான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட், நான் அயானிக் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட், சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட். நீங்க கடையில போய் வந்து வெட்டிங் ஏஜென்ட் கேட்டீங்கனாலே வந்து, அவங்க வந்து மாத்தி கூட குடுக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்க வந்து சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டுட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அடுத்து மழை வர டைம்ல மட்டும் யூஸ் பண்ணாம, எப்போ வந்து நீங்க மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போதும் வந்து வாங்கி இத கூட வந்து சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுங்க. ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நம்ம அடிக்கிற மருந்து வந்து இலை ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கும், அந்த மருந்து வந்து கரையாம இருக்கும்போது நல்லா கரையிறதுக்கும், அடிக்கிற மருந்து வந்து காத்துல எவாப்பரேஷன் ஆவாம இருக்கிறதுக்கும், அடுத்து இலையோட அடிப்பக்கம் வரைக்கும் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆவறதுக்கும், கூடவே வந்து நம்ம இலையோட மேற்பரப்புல வந்து பார்த்தோம்னா, அந்த மாய்ஸ்சர் கன்டென்ட் வந்து தக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுதுங்க. அடுத்து இதோட டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, ஒரு டேங்குக்கு 10 லிட்டர் கேன்ல 2.5 எம்எல்லேருந்து 5 எம்எல் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.